நான் டேம் எங்கண்ணா இருக்கு? டேமு அருவிக்கு எப்படின்னா போகணும்? Hey guys, welcome back to the வீட்ல சொல்லாதீங்க. பேசின பேச்சில் வீட்டில் இருக்கிறவங்களா வெளியே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். காய்ஸ் நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா ஒரு அருவிக்கு போயிட்டு இருக்கோம். காய்ஸ் எங்கே இருக்குது இந்த அருவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தோட்லேருந்து பவானி வந்தீங்க அப்படின்னா பவானியில் இருக்குது காய்ஸ். இது காளிங்கராயன் பாளையம் அணைக்கட்டு அப்படின்னு சொன்னீங்கனாலே தெரியும் நிறைய பேத்துக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ளெல்லாம் வந்து வர மாதிரி தான் இருக்கும். வந்தீங்க அப்படின்னா பைக் கட்டு வந்தீங்கன்னா சேஃபாக இருக்கும். உங்களுக்கு வேறு மாதிரியான பிளேஸாக இருக்குன்னு தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகிறோம். அங்கே எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு என்ன பண்ணிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இனியா பள்ளம், எவ்வளோ பெரிய பள்ளம். இதை பார்த்தா அணைக்கட்டு மாதிரி இல்லையே. இதை பார்த்தா என்னடா நடக்குது இங்க? நான் மேல வந்துட்டேன்டா. என்னையா டிச்சலா இருக்கிற பக்கம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஓ காய்ஸ், என்னையா ஒரே முள்ளா இருக்கு. திஸ் இஸ் ஹிடன் பிளேஸ் ப்ரோ. இறங்க இறங்க. ஓ காய்ஸ், டெக்னாலஜி அருவிக்கு வந்துட்டோம் நம்ம. அவரு பாரு டெக்னாலஜி பண்ணிருக்காரு. டெக்னாலஜி கொடுத்து பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட வண்டி நிறுத்துறதுக்கே 5 நிமிஷம் பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டு இருந்தாரு? வாங்க அப்படியே போலாம். என் நேரம் அப்படி இருக்கு. நேரம் கேட்டா நேரத்து மேல பழி போட்டுருவாங்க. நீங்க ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா இங்க எதுவும் வாங்க முடியாது அவ்வளோக்கா. ஏதாவது மாங்காய் அந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது வாங்கிக்கலாம். வேற எதுவும் அவ்வளோவா இருக்காது. காய்ஸ் வேற மாதிரி இருக்கு காய்ஸ். உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க. சண்டேனால சரியான கூட்டங்க. அதனால தான் இவ்வளோ க்ரௌடாக இருக்கு. ஸோ நம்ம பிடிக்க முடியுமா என்னன்னு தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். காய்ஸ் இறங்குவோம். வழுக்குமா என்னன்னு தெரியல. வழுக்குறியா? போட்ல ஏறி உட்காந்துட்டோம். ஸோ கண்டிப்பா பவானி வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து விசிட் பண்ணுங்க. வேற மாதிரி போயிட்டு இருக்கீங்க. தரமா இருக்கு காய்ஸ். எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? ஸோ போட் சவாரி பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும். அண்ணன் தான் போட்டுக்காரு. ஸோ விஜய் அண்ணன் பேரு விஜய். இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான். அழுத்து அழுத்துறாரு, அழுத்திட்டு இருக்காரு. இருந்தாலும் 100 ரூபா போகும்ல. காசே இல்லைண்ணா. நாங்க எங்கெங்கோ வந்தோம். ஒரு ஆமாண்ணா, எங்கெங்கோ போயிட்டு இப்ப கடைசியா இங்க வந்துட்டோம். போட் சவாரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் நம்ம இதுல படகுல போறது. போயிருக்கீங்களா? எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. சின்ன வயசுல இதே மூட்டை அப்படியே குடிச்சுக்கிறதுங்களா? குடிச்சிட்டு இருக்கீங்க டேம்ல இருந்து வர ரூட் எதுங்க? யார் போறோம் அங்க அவ்வளவு தூரத்துல நீச்சல் ஏதோ அட்ஜஸ்ட் மோட்டர் போட்ட மாதிரி தெர்ற ப்ரோ. யூ அங்கேலயே பண்ணிட்டு you are really a god gifted child. பரசல இறங்க மாட்டீங்களா? இறக்கி எப்படி மேல ஏத்தலாம்? இரு, இங்க யாரும் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அவன். என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்? மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானோ? நல்லா கோஆபரேட் பண்ணாரு. நல்லா கோஆபரேட் பண்றாரு அண்ணா. ஸோ அண்ணா ஒரு ஹாய் சொல்லுங்கண்ணா. ஹாய். ஸோ கண்டிப்பாக பவானி வந்தீங்க, அதாவது இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம விஜய் அண்ணனை பாருங்கள். கைஸ் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ காளிங்கராயன் அணைக்கட் பார்த்தீங்கன்னா நிறைய ஊரெல்லாம் தாண்டி தான் வர மாதிரி இருக்கும். ஆனால் ஸோ இருக்குங்க வேற மாதிரி இருக்குங்க. சில் பண்ணலாங்க. என்ன பண்ணாங்க? சில் பண்ணலாங்க. சில் பண்ணலாங்க. சில் பண்ணலாங்க. போடுங்க. நிஜமா சில் பண்ணலாங்க. இங்க டவல் எல்லாம் ட்ரெஸ் பண்ண வந்து இப்ப சில் பண்ணிட்டு போயிருக்கலாம். சில் பண்ணிட்டு போயிருக்கலாம். அண்ணங்க குடிக்க தாகமா கொஞ்சம் தண்ணி குடினா அப்படிங்கிற. தம்பி தண்ணி இவ்வளவு தண்ணி இருக்கு, இதுல இதுக்கு ஏன் தண்ணி உனக்கு அப்படின்னு அதை வேணா மோண்ட குடி அப்படிங்கிறாரு. தண்ணிக்குள்ளேயே வந்து தண்ணி கேட்குறியாங்கிறாரு. அவ்வளோதான் வந்தாச்சு. இவ்வளோ தூரம் சுற்றிட்டு மறுபடியும் வந்தாச்சு. இங்கே வந்து
பண்ண சுத்த போறாரு. ஓ ஐயோ படகு கீழே விழுவாமண்டா சரியா. ஐயோ என்ன கைஸ் கைஸ் ஓ வேற மாதிரி இருக்குங்க. ஸோ மறக்காம காளிங்கராயன்பாளையம் அணைக்கட்டு வந்தீங்க அப்படின்னா மறக்காம விசிட் பண்ணுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? அவர் பேலன்ஸ் பண்றாரு. மைண்ட் பேலன்ஸ். யோ இரியா கப்பல் கவுந்தர. யோ கப்பல் கவுந்தர போகுதியா? இருங்கயா பார்த்து வாயா வழுக்குதியா எல்லாம். ஓ என்னைக்கு இது பிடிச்சிடாத அப்படியே விழுந்துருவ. சரி ஓகே நான் பார்ப்போம். இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வழுக்கும், பார்த்து தான் வரணும். ஸோ எல்லாரும் பார்த்தே வாங்க காய்ஸ். பட் பிளேஸ் ஒர்த்து காய்ஸ். ஃப்ரெண்ட்ஸோட சில் பண்ணணும் அப்படின்னா பயங்கரமான பிளேஸ் இது. ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா காளிங்கராயன் அணைக்கட்டுக்கு வாங்க வாங்க வாங்க. ஸோ ஒர்த்து வறுத்து கீழே போய் மீன் சாப்பிடலாம். டபுள் ஒர்த்து. ஏங்க படகு ஓட்டினார்ல அவரோட கடை இங்கே இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அங்கே போய் மீன் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. பார்ப்போம் அவரோட கடை எங்கே இருக்குன்ட்டு. அவரோட கடை எங்கேயா இருக்குன்னு சொன்னார். அந்த ஸ்பீக்கர் வச்சுருக்காங்களா இங்கே? ஸ்பீக்கர் கிட்ட அவரோட கடை இருக்காங்க. இங்கெல்லாம் வந்து செருப்பு விட்டீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க, திருடர்கள் ஜாக்கிரதைன்ட்டு எழுதியே வச்சுருக்காங்க. வந்தீங்க அப்படின்னா உங்களோட திங்ஸ் எல்லாமே சேஃப்டியாக வச்சுக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் சாப்பாடு அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வெளியிருந்தே வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கைஸ் அப்படி தானே? ஆமாம் கைஸ். ஆமாம் நம்ம என்ன சொன்னாலுமே சைடிஷ் மட்டும் இங்கே கிடைக்கும். சைடிஷ் மட்டும் இங்கே கிடைக்கும், சாப்பாடு இல்லை. கைஸ் வந்தீங்க அப்படின்னா அமலக்காய் கடையை ட்ரை பண்ணுங்க. அமலக்காய் கிடைக்கும், சுட சுட மீன் போடுறாங்க கைஸ். ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு கைஸ். எப்படி இருக்கு? சரி ஓகே போயிட்டு வரோம். கைஸ் ஒருத்து காய் எவ்வளோக்கு வந்து 100 ரூபா. ஆல்ரெடி 3 பீஸ் சாப்பிட்டோம். எல்லாம் சேர்ந்து 100 ரூபா. நண்பர்களே ஸோ குளிக்க டைம் கிடைக்கலங்க. ஸோ வந்தோம், படகு சவாரியை முடித்தோம். ஸோ இங்கே மீன் கடையெல்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் மீன் சாப்பிட்டோம். அவ்வளோதான் கிளம்பிட்டோம். பிடிக்கிறோம் அவ்வளோதான் கிளம்பிட்டோம். ஸோ மறக்காம பவானி சைடு வந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸோ until then bye from this is BS வீட்டில் சொல்லாதீங்க. ஸோ ஓகே வீடியோ முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் guys. Bye.